இன்னைக்கு லீடர்ஷிப் டாப்பிக்கில் மிக முக்கியமான ஒரு டாபிக் சொல்ல போகிறேன். ஒரு லீடர் டீம் மெம்பருக்கு டெலிகேஷன் பண்ணும்போது அவர் செய்யக்கூடிய 9 மிஸ்டேக்ஸ் பற்றி இன்னைக்கு சொல்ல போகிறேன். நார்மலாக ரெகுலராக டெலிகேஷன் அப்படின்னு பண்ணி ஒரு ஒர்க்கை ஹேண்ட் ஓவர் பண்ணும்போது என்ன 9 மிஸ்டேக் யூஸ்வலி பேக் ஃபயர் ஆகும். யூஸ்வலி பேக் ஃபயர் டு தி அந்த டெலிகேட் பர்சனுக்கு. ஸோ அப்போ டெலிகேட் பண்ணக்கூடிய டீம் லீடர் மேனேஜர் சம் மிஸ்டேக்ஸ் பண்ணுவாங்க. அது என்ன மிஸ்டேக் அப்படிங்கிறத ஒரு 9 மேஜர் மிஸ்டேக் உங்களுக்கு இன்றைக்கி நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ நெக்ஸ்ட் டைம் நீங்கள் டெலிகேட் பண்ணும்போது இந்த 9 விஷயத்தை நீங்கள் கேர்ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒர்க்கை டெலிகேட் பண்ணுங்க. ஃபஸ்ட்டு மிஸ்டேக், டெலிகேட் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோ மேனேஜிங் ஆஃப்டர் டெலிகேஷன். ஃபஸ்ட்டு பாயிண்ட், மைக்ரோ மேனேஜிங் ஆஃப்டர் டெலிகேஷன். ஒரு விஷயத்தை நம்ம டெலிகேட் பண்ணிட்டோம், ஒரு இண்டிவிஜுவலாக கொடுத்துட்டோம், டீமில் கொடுத்துட்டோம் அப்படின்னா டீம் மெம்பர் நல்லா ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது அடிக்கடி போய் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது, அவங்கள மானிட்டர் பண்ணுறது, ஒரு பிளேமிங் பாயிண்டில் செக் பண்ணுறது, ஒரு இரிட்டேட் பண்ணது, இந்த மாதிரிலாம் நம்ம ஒரு மிஸ்டேக்கு கீப் ஆன் பண்ணிகிட்டே இருக்கிறோம். அவங்கள திங்க் பண்ண முடியல, ஓனாக இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணுறதுக்கு ஃப்ரீடம் கொடுக்கல அப்படின்னா ஸோ அது மிகப்பெரிய மைக்ரோ மேனேஜ்மெண்ட்டு. ஸோ இது ஆட்டோமேட்டிக்காக அவரோட ஃபெயிலியரை கொண்டு வந்துடும். செகண்ட் டெலிகேஷன் பார்த்தீங்கன்னா டெலிகேட்டிங் லாஸ்ட் மினிட். நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஒர்க்கை டாஸ்கை கடைசியில் முடியும் தருவாயில் நம்மளால் பண்ண முடியலன்னு சொல்லிட்டு டக்குன்னு சபார்டினேட்டுக்கும் கொலீக்ஸ்க்கும் டெலிகேட் பண்ணுவோம். அதுதான் மிகப்பெரிய மிஸ்டேக்ஸ். லாஸ்ட் மினிட்ல நம்ம அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோம் அப்படிங்கும்போது அவங்களால அந்த ரிசல்ட் கொடுக்க முடியாது. மிகப்பெரிய மிஸ்டேக். ஸோ அப்போ ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணும்போது அதுக்குரிய ஃப்ரீக்வெண்ட் டைமும் அதுக்குரிய ஸ்பேஸும் அதுக்குரிய எல்லா விஷயத்தையும் நம்ம அரேஞ்ச் பண்ணி ரிசோர்ஸ் எல்லாம் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கணும். ஸோ இது செகண்ட் மிஸ்டேக். தேர்ட் மிஸ்டேக், டெலிகேட்டிங் டாஸ்க்கு வித்தவுட் கான்டெஸ்ட். வித்தவுட் கான்டெஸ்ட் அப்படின்னா என்ன மாதிரி அவங்க ஒர்க் பண்ணணும், என்ன மாதிரி ஷெட்யூல் போட்டு கொடுக்கணும், எந்த ஒர்க்கை எப்போ பண்ணணும் அப்படின்னு அந்த ஒர்க் ரிகார்டிங்கான கான்டெஸ்ட் நம்ம கொடுக்கவே மாட்டோம். இந்தாங்க இந்த ஒர்க்கு, இதை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவோம். ஸோ இது நம்ம செய்கிற 3வது மிஸ்டேக். 4வது மிஸ்டேக்கு, நாட் ரெகனைசிங் கம்ப்ளீட்டட் ஒர்க். ஒரு ஒர்க்கை டாஸ்க்கை கொடுத்துட்டோம், சின்ன ஸ்மால் சக்ஸஸ் அதில் வந்தாலும் கூட இமிடியேட்டாக போய் நம்ம அவங்கள அப்ரிசியேஷன் பண்ணணும், ரெகனைஸ் பண்ணணும். அப்போ தான் நெக்ஸ்ட்டு ஒர்க்குக்கு போவாங்க. அப்போ நெக்ஸ்ட்டு சக்ஸஸ், ஃபைனல் டாஸ்க் அவங்க அழகாக கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இல்லை ஒரு டாஸ்க்கு நல்லா முடிச்சிட்டாங்க அப்படின்னா இமிடியேட்டாக அப்ரிசியேஷன் கொடுக்கணும், ரெகனைஸ் பண்ணணும், ரிவார்ட் பண்ணணும். ஸோ இந்த மிஸ்டேக் பண்ணிடுவோம். தட்ஸ் அ 4th மிஸ்டேக். 5th மிஸ்டேக் என்ன பண்ணுவோம்னு கேட்டிங்கன்னா டெலிகேட்டிங் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஒர்க் ஒன்லி. சிம்பிளாக பேசிக்காக இருக்கக்கூடிய ஒர்க்ஸை அவங்களுக்கு டெலிகேட் பண்ணிடுவோம். அவங்க அந்த ஒர்க்கை மட்டும் பண்ணுவாங்க. அதில் ஒன்றும் பெரிய ரெகனைஸோ ஒரு சேலஞ்சஸோ எதுவுமே இருக்காது. சும்மா பேசிக்காக பண்ணுவாங்க, இன்வால்மெண்ட்டே வராது, ஜஸ்ட் மேலேருந்து பார்க்குற மாதிரி இருக்கும். மெயின் ஒர்க்கு நம்ம கொடுக்க மாட்டோம். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணும்போது அவங்களுக்கு அந்த இன்வால்மெண்ட் வராது, டெலிகேட்டில். ஸோ இன்ட்ரெஸ்ட் வராது, டீம் ஒர்க்கில் பார்ட்டிசிபேட் பண்ண மாட்டாங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக், 5th. 6th, ஃபெயிலிங் டு மேட்ச் டாஸ்க் டு ஸ்ட்ரென்த். நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம யாருக்கு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோமோ அவங்க ஸ்கில் என்ன, அவங்க பொட்டன்ஷியல் என்ன, அவங்க என்ன கேப்பபிள் உடையவங்க, கெப்பாசிட்டி உடையவங்கன்னு பார்க்காம அவங்களுக்கு அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும், அவங்களுக்கு ஈக்குவலான ஸ்ட்ரென்த்துக்கான ஒர்க்கு இல்லை அப்படிங்கும்போது அவங்களுக்கு இன்வால்மெண்ட் குறைஞ்சிரும். இல்லை ஒர்க்கு அவங்க சேலஞ்சஸ்க்கு மீறி இருக்குது, அவங்க கெப்பாசிட்டிக்கு மேலே இருக்குது, இயர் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஒன்று அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது அது ஒரு மிகப்பெரிய அவங்களுக்கு வீக்னஸை கொடுக்கும். ஸோ அதனால் இதை நோட் பண்ணிக்கோங்க. 6th. 7th டெலிகேஷன் மிஸ்டேக் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெலிகேட்டிங் அண்ட் டிஸப்பியரிங். ஒர்க்கை வந்தோடனே இவருக்கு இந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க. உடனே என்ன பண்ணுவோம், நம்ம அவரை வர சொல்லி உட்கார வச்சு இந்தாங்க இந்த ஒர்க்கை பண்ணுங்க, உங்கள்கிட்ட கொடுக்க சொன்னாங்க, இதை முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு டிஸப்பியரிங், ஓடி போயிடுவோம், காணாத போயிடுவோம். ஸோ அப்போ என்ன ஆகும்,
அவருக்கு எந்த கைடன்ஸ் இருக்காது, என்ன பண்ணணும்னு தெரியாது, எப்போ முடிக்கணும்னு தெரியாது, எந்த பீரியடுக்குள்ளே இது பண்ணணும்னு தெரியாது. பாவம் அவர் அது பாட்டு ஒர்க் பண்ணிட்டு இருப்பார். ஸோ அப்போ என்ன ஆகும், டோட்டலாக அந்த ஒர்க்கு ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ இது 7th மிஸ்டேக். 8th மிஸ்டேக், அன்கிளியர் சக்ஸஸ் மெட்ரிக்ஸ். ஒரு மெட்ரிக்ஸ், ஒரு கோல், ஒரு டாஸ்க், ஒரு பீரியட், டைம் ஃப்ரேம், இதெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி ஒரு ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறீங்கன்னா எந்த மிஸ்டேக் இருக்காது. அவர் கிளியராக ரெஸ்பான்சிபிலிட்டியாக அக்கௌண்டபிலிட்டி சென்ஸ் ஆஃப் ஓனர்ஸோடு கம்ப்ளீட் பண்ணுவார். அதே இதை நீங்கள் எதுவுமே டெலிகேட் பண்ணாமல் அவருக்கு இந்த ஒர்க்கை கொடுக்கும்போது பாவம் அவர் ஃபெயிலியர் ஆயிடுவார். இந்த ஃபெயிலியருக்கு காரணம் அன்கிளியர் சக்ஸஸ் மெட்ரிக்ஸ் நம்ம கொடுக்கறது தான். ஸோ இது 8வது மிஸ்டேக். 9th மிஸ்டேக் பாருங்க, டெலிகேட்டிங் வித்தவுட் அடிக்வேட் ரிசோர்ஸ். நாம் கொடுக்க வேண்டிய ரிசோர்ஸ், சிஸ்டம், ஒர்க்கிங் என்வாயர்மெண்ட்டு, டீம் மெம்பர்ஸு, ரைட் பீப்புள் இன் டீம் மெம்பர்ஸ், ரிசோர்ஸு எல்லாமே அவருக்கு ப்ராப்பராக நம்ம கொடுக்குறோம், டூல்ஸ் எல்லாமே அப்படின்னா அவர் அழகாக அந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே நம்ம கொடுக்குற கிளியர் மெட்ரிக்ஸை முடிப்பார். இது எதுவுமே கொடுக்காம எனக்கு தெரியாது இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு வா அப்படின்னா அவர் டோட்டலாக ஃபெயிலியர் ஆயிடுவார். அப்போது டெலிகேட்டிங்கில் நம்ம செய்யக்கூடிய 9 மிஸ்டேக்ஸ் தட் யூஸ்வலி பேக் ஃபயர் டு யார் டெலிகேட் பண்ணால் அவங்களுக்கு ஃபெயிலியர் ஆகும். அப்போ நம்ம சிம்பிளாக என்ன சொல்லுவோம், சபார்டினேட்டுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தேன் அவன் பண்ண மாட்டேங்கிறான், டீமுக்கு இந்த ஒர்க்கை கொடுத்தேன் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அவங்க மேலே ப்ளேம் பண்ணிடுவோம். நம்ம போய் எஸ் அ லீடர், கிரேட் லீடராக இருக்கவங்க, ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக இருக்கிறவங்க அந்த டெலிகேஷன் எப்படி டெலிகேட் பண்ணியிருக்காங்க, யாருக்கு அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணியிருக்காங்க, அவங்களோட கேப்பபிள் என்ன, கெப்பாசிட்டி என்ன, அவங்க ஸ்ட்ரென்த் என்ன, அவங்க வீக்னஸ் என்ன அப்படிங்கிறதெல்லாம், டாஸ்கோட ரிசோர்ஸு, டார்கெட்டு, இது எல்லாமே கிளியராக இருக்கா, டூல்ஸ் எல்லாம் கரெக்டாக கொடுத்துருக்காங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம வெரிஃபை பண்ணணும். இந்த 9 மிஸ்டேக் நம்ம சரியாக வெரிஃபை பண்ணாமல் ஒரு ஒர்க்கை நம்ம போய் டெலிகேட் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக அது பேக் ஃபயர் ஆயிரும் நமக்கு, யார் டெலிகேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு. ஸோ அதனால் நீங்கள் டெலிகேட் பண்ணும்போது இந்த 9 ஸ்டெப்பை என்றைக்கு மைண்டில் வச்சுட்டு அந்த டீம், அந்த பீப்புள், நம்மளோட சபார்டினேட், நம்ம கொலீக்ஸு ஜெயிக்கணும், சக்ஸஸ் ஆகணும் அப்படிங்கிற கான்செப்டோட ஒர்க்கை டெலிகேட் பண்ணுறோம் அப்படின்னம்னா நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் நமக்கு ரைட் பர்சன் கிடைப்பாங்க, நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷனுக்கு போயிடலாம். நமக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்கலனா அடுத்த லெவலுக்கு போக முடியாது. ஸோ திரும்பவும் நான் ரிப்பீட் பண்ணுறேன், 9 ஸ்டெப்பை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒர்க்கு டெலிகேஷன் போது இந்த 9 மிஸ்டேக் நீங்கள் எப்பவுமே பண்ணிடாதீங்க, பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வராது. ஸோ திரும்ப ரிப்பீட் பண்ண நோட் பண்ணிக்கோங்க. ஒர்க்கை டெலிகேட் பண்ணதுக்கப்புறம் மைக்ரோ மேனேஜிங். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட், மைக்ரோ மேனேஜிங் ஆஃப்டர் டெலிகேஷன். டெலிகேட்டிங்க்கு அப்புறம் பண்ணக்கூடாது. செகண்ட், டெலிகேட்டிங் லாஸ்ட் மினிட், கடைசி நேரத்தில் நம்மளால் பண்ண முடியலன்னா அவங்ககிட்ட தள்ளி விடுறது, அந்த வேலையை பண்ணக்கூடாது. தேர்ட் பாயிண்ட், டெலிகேட்டிங் டாஸ்க் வித்தவுட் கான்டெஸ்ட், எந்த கண்டென்ட் எந்த இது இல்லாமல் கொடுக்கவே கூடாது. ஃபோர்த்து, நாட் ரெகனைசிங் கம்ப்ளீட்டட் ஒர்க், நம்ம ரெகனைஸ் பண்ணக்கூடாது. ஃபிஃப்த், டெலிகேட்டிங் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒர்க் ஒன்லி, பேசிக் ஒர்க் மட்டும் கொடுப்பாங்க. சிக்ஸ்த், ஃபெயிலிங் டு மேட்ச் டாஸ்க் டு ஸ்ட்ரென்த், ஸ்ட்ரென்த்துக்கு தகுந்த மாதிரி ஒர்க்கை கொடுக்க மாட்டாங்க, இல்லை ஸ்ட்ரென்த்துக்கு அதிகமாக நம்ம வீக்னஸ் தகுந்த மாதிரி பெரிய ஒர்க் கொடுத்துருவாங்க, நம்ம ஸ்ட்ரென்த்துக்கு ஏற்றனா கேப்பபிளான ஒர்க்கை கொடுக்க மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் வந்து 6th பாயிண்ட், ஃபெயிலிங் டு மேட்ச் தி டாஸ்க் டு ஸ்ட்ரென்த். 7th, டெலிகேட்டிங் டிஸப்பியரிங், டெலிகேட் பண்ணிட்டு டிஸப்பியர் ஆயிடுவாங்க. திஸ் இஸ் 7th. 8th மிஸ்டேக் என்ன பண்ணுவான்னு கேட்டிங்கன்னா, அன்கிளியர் சக்ஸஸ் மெட்ரிக்ஸ். கிளியராக மெட்ரிக்ஸ் எதுவுமே டிஃபைன் பண்ணாமல், கோல் டிஃபைன் பண்ணாமல், டைம் ஃப்ரேம் லிமிட் எதுவுமே வைக்கணும், அந்த ஒர்க்கை டெலிகேட் பண்ணுவாங்க. ஸோ அது 8th. 9th, டெலிகேட்டிங் வித்தவுட் அடிக்வேட் ரிசோர்ஸ். ஸோ இது 9th. அப்போது டெலிகேட் பண்ணக்கூடிய பர்சனுக்கு நாலேஜ் வேணும், டெலிகேஷனா என்ன, டெலிகேஷன் பண்ணக்கூடிய ஸ்கில்ஸ் என்ன வேணும், என்னென்ன க்ரைட்டீரியாவெல்லாம் செக் பண்ணி நம்ம கோயிங் டு டெலிகேட்டிவ் ஒன் ஒர்க் டு நம் கொலீக்ஸ், சபார்டினேட்ஸ் அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் ஃபஸ்ட்டு. நமக்கு அந்த ஐடியா இல்லாமல் நம்ம டெலிகேஷன் பண்ணுறோம் அப்படின்னா இந்த 9 மிஸ்டேக்ஸ் அதில் இருக்குது அப்படின்னா யூஸ்வலி பேக் ஃபயர் டு அஸ். ஸோ அப்போ என்ன ஆகும், நமக்கு சரியான ரீப்ளேஸ்மெண்ட் கிடைக்க மாட்டாங்க, நம்ம நெக்ஸ்ட் வெர்ஷன் போக முடியாது. ஸோ அதனால் டெலிகேஷனுங்கிறது ஒரு ஆர்ட் அண்ட் சயின்ஸ்.
ஸோ இதுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ட் கொடுங்க. டெலிகேஷன் மிஸ்டேக்ஸ் பண்ணாதீங்க. டீமில் டெலிகேட் பண்ணி பழங்க. ஸ்கீ ஒர்க்கு உங்கள்கிட்ட இருக்கணும். சில ஒர்க்கெல்லாம் உங்கள் சபார்டினேட்டுக்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து ரைட் சக்ஸஸ்ஃபுல் மேனேஜராக நீங்கள் பயணிக்க முடியும். தேங்க்யூ ஆல்.